வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 1/4/2025. சித்திரை மாதம் என்பது திங்கள் கிழமையில் பிறந்திருக்கின்றது. திங்கள் என்று சொல்கின்ற பொழுது சந்திர பகவானுடைய நாளிலே பரிபூர்ணமாக சந்திரனும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்று சூரியன் என்று சொல்லக்கூடியவர் கடந்த காலங்களில் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்திருந்தாலும் கூட சனியின் தொடர்புகளிலே ஒன்றுக்கொண்டு புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களில் சேர்க்கையில் இருந்து தற்பொழுது இந்த சித்திரை மாதம் வருட பிறப்பான அற்புதமான நல்ல ஒரு பலன்களை இதுநாள் வரையில் இருந்ததை விட மேலும் மேலும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த வருட பிறப்பு என்பதும் சித்திரை மாதம் என்பதும் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5வது இடத்திலே முதல் திரிகோணம் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு 9வது இடத்திலே 5ஆம் இடத்துக்கு 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலே உச்சம் பெற்று சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெறுகின்ற அற்புதமான இந்த சித்திரை மாதத்தில் 14ஆம் தேதி என்று 1/4/2025 ஏப்ரல் 14 அன்று சித்திரை மாதம் என்பது 1ஆம் தேதி என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே பரிபூர்ணமான தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்றுக்கொன்று லாபஸ்தானத்தை சந்திர பகவான் 11வது இடத்தில், லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கலத்திர காரகனும் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே வக்ர நிவர்த்தி அன்றே 14ஆம் தேதி ஏப்ரல் சித்திரை 1ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 6-11 லாபாதிபதியின் தொடர்பு என்பது மிகவும் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. வீடு, வாகனம், சொத்து சுகங்கள் இதுநாள் வரையில் தடைப்பட்டிருந்தாலும் பழுது நீக்கம் செய்வதற்கும் புதிதாக பழைய வாகனங்களை விற்று வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சுக்கிர பகவானும் சனி, ராகு என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இங்கே இருந்தாலும் கூட சித்திரை 23ஆம் தேதியில் இருந்து அவர் மேசத்தில் 5வது இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கையிலே இந்த மாதத்திலே இருக்க போகின்ற மீண்டும் நல்லதொரு மாற்றத்தை புதாதித்ய யோகம் என்பது சித்திரை மாதம் 23ஆம் தேதியில் இருந்து புதன் சூரியனுடைய ஒன்றுக்கொன்று இணைவுகள் கிடைக்கப் போகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு பஞ்சமாசானத்திலே 2 கிரகங்களின் சேர்க்கையும் நடைபெற இருக்கின்ற இந்த சித்திரை மாத பலன்களிலே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்ப சாணாதிபதி சனி பகவானும், முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சனி பகவான் உங்களுக்கு 4வது இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை சமசப்தமமாக 7வது பார்வையாக பார்க்கின்றது மட்டுமல்ல, உங்களுக்கு தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தை சனியின் பார்வை சுக்கிரனின் இணைவு பெற்று கிடைக்கின்றது. ஆகையால் வேலை தொழில்களிலே மாற்றத்திலே இருந்த நேர்களுக்கும் வேலை இல்லாத நேர்களுக்கும் இந்த சித்திரையிலே அற்புதமான தமிழ் வருடப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஆணவம் என்று சொல்லக்கூடிய நல்லதொரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் சிறிய தொழில்களிலே சிறிய வேலைகளிலே குறைந்த வருமானத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சித்திர மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே, அதுவும் திங்கள் கிழமை என்று சொல்லக்கூடிய தாயின் அன்பு ஆதரவு பெற்று நடக்கின்றது மட்டும் கிடையாது, தாய் தகப்பனின் அன்பு ஆதரவுகள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த சித்திரை மாதங்களிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்று இந்த சித்திரை மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதியும் குடும்பஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 2-3 குடையவர், யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தனுசு ராசிக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை இதுநாள் வரையில் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தது என்பது தகப்பனாருக்குள்ளே, குழந்தைகளுக்குள்ளே, இளைய சகோதரனுக்குள்ளே சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவகிரகம் என்ற முறையிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே பாதிப்புகள் கொடுத்து கொண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வந்து கொண்டிருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக 4வது இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது, 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. இந்த அமைப்புகளிலே இதுநாள் வரையில் தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள், தொழில்களிலே வேலைகளிலே இருந்த நேர்களுக்கு ஒரு அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே அவர் தன ஸ்தானாதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் இளைய சகோதரன், மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 11வது இடத்துக்கு அதிபதியும் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியவரும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இனி வருகின்ற இந்த மாதங்களிலே
நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். அது மட்டுமல்லாதது புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பார்வையும் 10ஆம் இடத்தையே எட்டுகின்றது. அற்புதமான மாற்றத்தையும் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு போகக்காரகனாகவும், இது 12ஆம் இடம், இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், கடல் கடந்து செல்லக்கூடிய தொழில்களுக்காக, வேலைகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு மீண்டும் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருந்ததும் கடன் தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள், நோய், வம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த திருப்தி என்பது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவான் இந்த சித்திரை 31ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து சமசப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பரிபூர்ணமாக சுக்கிர பகவான் 6-11 ஆசை, அபிலாஷைகள், கடன், நோய், வம்பு வழக்கு, பெண்களை பற்றி குறிக்கக்கூடியவர், கலத்திரக்காரகனும் வக்ர நிவர்த்தி அடைந்து 7ஆம் பார்வையாக அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும், புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று 4 கிரகங்களையும் சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற பார்வைக்கு அற்புதமான மூத்த சகோதரரின் சகோதரிகளின் அன்பு, ஆதரவு மட்டும் கிடையாது, எண்ணுகின்ற ஆசை அபிலாஷைகள், வருகின்ற செய்கின்ற வேலைகளிலே உபரி வருமானங்கள் உயரப்போகின்ற ஒரு மாதமாகவும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் பாக்கியாதிபதியின் பலம் பரிபூர்ணமாகவும் குரு பகவானுடைய ராசிநாதனுடைய பலம் பரிபூர்ணமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில், வேலை, நல்ல மாற்றம், குடும்பஸ்தானம், பொருளாதார உயர்வு, தாய்மார்களின் நிலைகளிலே சற்று கவனம். அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உயிர் காரகத்துவம் என்ற இடத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கின்றது என்பது, இங்கே புதன் பகவானும் 7-10 என்று இருக்கக்கூடியவரும் தாய்மார்கள் சொல்லி ஒரு சில தொழில்களை துவங்குவதற்கும் அதுக்குள்ளே வாக்குவாதங்களை கொடுப்பதற்கும் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆனாலும் தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே, இந்த மாதம் மட்டுமல்லாதது 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற போது கால் வலி, கால் மூட்டு வலி, கை கால் வலி என்று சொல்லக்கூடிய ஒரு சில உடல் உபாதைகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும், தாய்மார்களுக்கு, தனுசு ராசி நேயர்களுடைய தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு சில மாற்றங்களும் இங்கே இருக்கப்படுகிறது. அந்த வகையிலே கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியதும், 5 கூடையவரும் 12 கூடையவரும் 8ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது குழந்தைகள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாகவும், ஆனாலும் குருவின் அனுக்கிரகமும் பாக்கியாதிபதியின் அனுக்கிரகம் இருந்தாலும் கூட நீர்ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கின்ற பொழுது பஞ்சமாதிபதி அவர் விரையாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத விரை செலவுகள் சந்திக்கின்றதும், வெளிநாடு செல்ல போகின்றதும், குழந்தைகள் வெளிநாடு செல்கின்ற பொழுதும் சற்று கவனமாக இந்த மாதங்களிலே அனுப்ப வேண்டிய ஒரு மாதமாகவும், ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டியதும் என்பதும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே பரிபூரணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாற்றங்களாக இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் என்பது பரிபூரணமாக கிடைக்கின்றது. ராசியை பார்க்க போகின்றது. 6ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது வெளிநாடு, வெளியூர், ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்கள். கடன் கிடைக்காத நேர்களும் ஒரு சில கடன் கிடைத்தாலும் கூட நல்லதொரு மாற்றத்தை அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை எட்டுகின்ற நிலையிலே இருக்கின்றதுனாலே குருவின் அனுக்கிரகம் இது நாள் வரையில் கிடைத்தும் கிடைக்காமல் இருந்தாலும், தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள் இருந்தாலும், இந்த மாதம் சித்திரை மாதம் என்பது வருட பிறப்பாக இருந்து இந்த மாதத்திலே சூரிய பகவான் பாக்கியாதிபதியின் பலம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு 7-10 ஒரு புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகின்றது. சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி இந்த சித்திரையிலேயே மாதம், தமிழ் மாதம் சித்திரை மாதத்திலே 14/4/2025 அன்றே சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து, புதன் பகவானும் ஏப்ரல் 7ஆம் தேதியில் இருந்து அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து வக்ர நிலைமை இல்லாத ஒரு அற்புத யோகத்தையும், குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை எட்டுகின்ற நிலைகளிலேயும் 7 குடையவர் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போதும் இங்கே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கும், பழுது நீக்கம் செய்யக்கூடியவர்களுக்கும், இதனால் வரையில் கிடைக்காதவர்களுக்கும், வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும், தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் அற்புதமான இந்த சித்திரையிலேயே குருவின் அனுகிரகம் தனுசு ராசியை பொறுத்த வரையில் இதனால் வரையில் இருந்ததை விட சற்று அதிகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும், ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தது என்பது கடன், நோய், வம்பு வழக்குகளிலே சிக்கி ஏமாற்றம், தடை தாமதங்களை கொடுத்திருந்தாலும் தற்பொழுது உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு 6-4 என்று சொல்லக்கூடிய வீடு வாகனங்களுக்காகவும் வண்டிகளுக்காகவும் வாங்கக்கூடியவர்கள், கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே இந்த சித்திரை மாதம் என்பது பாக்கியாதிபதியின் அனுக்கிரகமும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது
பஞ்சமசானத்தில் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் அவர் பாக்கியாதிபதி தகப்பனால் பெரிய மனிதர்களால் மூத்த மனிதர்களால் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே அருள்கின்ற அற்புதமான ஒரு மாதமாக சித்திரை மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதம் திங்கட்கிழமை என்று தாயின் அன்பு ஆதரவோடு கிடைக்கின்ற இந்த மாதங்களிலே தாய் தகப்பனின் ஆதரவு என்பது இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்று இந்த சித்திர மாதம் பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்திலே குடும்ப சாணாதிபதி கேந்திர பலங்களில் இருக்கின்றதும் 7-10 குடையவர் புதன் பகவானும் கேந்திர சாணங்களிலே வக்கர நிவர்த்தி அடைந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் சுக்கிர பகவான் 6-11 குடைய 6ஆம் இடம் இன்னொரு சத்துரு சாணாதிபதி ஆசை அபிலாஷைகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு குரு சுக்கிர பகவானும் வக்கர நிவர்த்தி அடைந்து இந்த மாதங்களிலே இந்த சித்திரையிலேயே ஏற்றமான உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் இந்த சித்திரை மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் ராசிநாதன் வலுப்பெற்று களத்திரம் மரணம் அமையாத நேயர்களுக்கும் வரன் அமைகின்றது. நல்லதொரு மாற்றங்களையும் நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் வாக்கு குடும்பஸ்தானங்கள் 4ஆம் இடம் 5ஆம் இடம் தொழில் வேலைகளில் இருக்கின்ற நேயர்களுக்கு கண்டிப்பாக கடந்ததை விட இனி வருகின்ற நடக்கப் போகின்ற சித்திரை மாதங்களிலே உங்களுக்கு சூரிய பகவானும் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட ராகு பகவானுடைய பிடியில் இருந்தது, சனி பகவானுடைய பிடியில் இருந்தது என்பது பாவகிரகங்களில் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது என்பது தொழில் வேலைகளிலே ஒரு சில தடை தாமதங்களுக்குள்ளே சென்று கொண்டிருந்த நிலைகள் என்பது போக போக விலகுகின்ற ஒரு மாதம் என்பதும் உயர்ந்த தொழில்களையும் பெரிய தொழில்களையும் நல்ல உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தொழில் காரகனும் சூரிய பகவானும் இருக்கின்ற பெரிய தொழில்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அதுவும் தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்றும் சூரியனும் சந்திரனும் பார்வை பெற்று இந்த சித்திரை மாதம் என்பது இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மாதத்தில் 29ஆம் தேதி சித்திரை என்று சித்ரா பௌர்ணமி நடைபெற இருக்கின்ற இந்த மாதங்களிலே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதனுடைய முருகனின் காவடியிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கும் முருகனின் தரிசனம் பெறுகின்ற நேர்களுக்கும் பெற விரும்பும் நேர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது பிறக்கின்றது. கடந்த பங்குனி 29ஆம் தேதி என்பது பங்குனி உத்திர திருவிழா முருகனுக்காக நடந்தப்பட்டது. இதுவும் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்றதும் முருகனின் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற வகையிலேயே இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் இந்த காவடியிலே கலந்து கொண்டு முருகனின் அருள் பெற்று, அதாவது இந்த பௌர்ணமியிலே மிக சிறந்த பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமியாக இருக்கின்றது. ஆக சிறந்த பௌர்ணமியாக, அதுவும் சரராசியிலே சரராசி அதிபதி நீசமாக இருந்தாலும் அவர் உச்சராசியை பார்க்கின்ற அமைப்பு என்பதும் இங்கே இந்த காலத்திலே இந்த தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் பார்த்தீங்கள் என்றால் அவர் வக்ர நிவர்த்தி அடைந்தும் 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தில் இருந்தும் ஆசை அபிலாசை எங்கே இருக்கின்றார் என்றால் பொருளாதார 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதியும் புதனுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. இது ஒரு நல்ல அமைப்பு மட்டுமல்ல, கோச்சார கிரகங்களிலே நிகழ்வுகள் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உங்களுக்கு அற்புதமான இந்த சித்திரை மாதம் என்பது பொன்னான உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது சித்ரா பௌர்ணமியிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று முருகனின் தரிசனம் பெற்று வருகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த சித்திரை மாதமாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.